வணக்கம். நமக்கு எண்கணி ஞானத்தையும் வேத ஜோதிட ஞானத்தையும் ஆன்மீக ஞானத்தை வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி. என்ற வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்க வீடியோ விருப்பம் இல்லாதவர்கள் கடந்து போய்விடலாம். அண்ட் ஒரு கேள்வி, ஹாய் அண்ணே, இஸ் ஜாதகம் கேன் ஃபைன் 100% வாட் கைண்ட் ஆஃப் ஒர்க் பர்சன் வில் டூ? ஓகே, என்ன மாதிரியான வேலை செய்வாங்க அப்படின்றத ஒரு ஜாதகத்துல நம்ம பார்க்கலாமா அப்படின்னு கேக்குறீங்க. ஆக்சுவலி உங்களுடைய ஜாதகத்துல இது நீங்க ஒரு ஓப்பன் சேலஞ்சாவே எடுத்துக்கலாம். உங்களுடைய ஜாதகத்தில் எந்த பிளானட் அதிக சுப வலிமை அப்படின்னா என்ன, அது வலிமைனா என்னன்னு கேட்பாங்க. அந்த கன்சல்டேஷன்ல வலிமைனா என்ன பிரதர் அப்படின்னு கேட்பாங்க. எந்த பிளானட் ரொம்ப பாசிட்டிவா ஸ்ட்ராங்கா இருக்கோ அந்த பிளானட்டினுடைய தொழில் உங்களுக்கு அமையும். ஓகேங்களா? அந்த சுபத்தன்மைன்றதை எப்படி பாக்குறது? முதல்ல ஸ்தான பலத்தை பாருங்க. அதுக்கு பிறகு குரு, சுக்ரன், தனித்த புதன், பௌர்ணமி அல்லது வளர்பிறை ஒளியோடு இருக்கக்கூடிய சந்திரனோட சேர்றதோ பாக்குறது. இதுல சனியோட இருந்தா கூட டிரான்ஸ்போர்ட், லாஜிஸ்டிக், இரும்பு, பழசு, அழுக்கு, மண்ணணுன்றது, ஆயில் அண்ட் கேஸ் இந்த மாதிரியான தன்மைகளும் வரும். இந்த மாதிரியான விஷயங்கள் ஏன்னா சனியின் சுபத்தன்மைக்கு ஏற்ப. ஓகேங்களா? ஒரு பிளானட் சரி ஒரு கொஞ்சம் ஃபாஸ்டா மட்டும் நான் சொல்லிட்டே போறேன். அதுல நீங்க கொஞ்சம் அதுல நீங்க இருக்கிறீங்களா அப்படின்னு பாத்தீங்க. சரி, சூரியன் ஃபர்ஸ்ட். சூரியனோட அமைப்புல இருக்கும்போது ஃபர்ஸ்ட் அரசு, அரசாங்கம், தலைமைத்துவம், சிஇஓ அப்படி இப்படின்னு அதுல சூரியன் திக்பல அமைப்பு பல இடங்கள்ல பேசியிருக்கு. சூரியன் 10ஆம் இடத்துல திக்பலத்தோட தன்மையில வரும்பொழுது உங்களுக்கே அதிகாரம் செலுத்தக்கூடிய ஒரு மாதிரி வலிமையான இதுல இந்த சூரியன் திக்பலம்ன்றது நீங்க மதியத்துல தான் பிறந்திருப்பீங்க. 10ல இருந்து 2 மணிக்குள்ள மதியான நேரத்துல பிறந்திருப்பீங்க. ஓகேங்களா? அதுல தான் சூரியன் திக்பல அமைப்பு அப்படி அப்படின்னு வரும். சோ அந்த தன்மையில இருக்கும்பொழுது அரசு சார்ந்த அமைப்புகள், சூரியன் சுபத்தன்மையாக இருக்கும்பொழுது சோலார் பவர், எலக்ட்ரிக், இந்த எலக்ட்ரீஷியன் மாதிரியான விஷயங்கள், இந்த டெக்னீஷியன் மாதிரி அந்த பவர் சார்ந்த தன்மைகள். ஏன்னா சூரியன் பவர். ஓகேங்களா? அதனை தொடர்ந்து தந்தை சார்ந்த அமைப்பு, பூர்வீக தன்மைகள், இது எல்லாம் சிம்மமும் 9வது இடத்தினுடைய வலிமையின் அடிப்படையில் அடுத்தடுத்து அப்படியே வரும். அடுத்ததாக சூரியன் முடிஞ்சு சந்திரனுடைய அமைப்பு தண்ணி இல்லாம எதெல்லாம் இல்லையோ அதெல்லாம் இல்லைன்னு சொல்லிடுவேன். நேற்று கூட ஒருத்தர்கிட்ட பேசிட்டு இருந்தோம். தண்ணீர் இல்லாம எதெல்லாம் இல்லை, கடல் சார்ந்த அமைப்புகள், சீ ஃபுட், இந்த பூவு, காய்கறி, ஜூஸ், தேங்காய் பால், பசும்பால் அப்படி இப்படின்ற மாதிரியான பசும்பால், குடிக்கக்கூடிய திரவங்கள், தண்ணியால ஆகப்பட்ட அத்தனையும், காய்கறி, விவசாயம் அப்படி இப்படின்னு விவசாயத்துல வர்ற அந்த அறுவடை செய்யக்கூடிய ஹசில் இருக்குல்ல, அது என்ன சொல்லுவாங்க, அந்த அந்த அதுல அந்த விஷயத்துல வரக்கூடிய விளைச்சல் அமைப்புகள் இருக்குல்ல, கிட்டத்தட்ட அரிசியா இருக்கட்டும், கரும்பா இருக்கட்டும், காய்கறிகளாக இருக்கட்டும், அந்த மாதிரியான விஷயம். அதுல அரிசி இது கிட்டத்தட்ட சாப்பாடு சார்ந்த சமையல் வராது, சாப்பிடக்கூடிய ஐட்டங்கள் எல்லாம், ஓடுற தண்ணி, இந்த மாதிரி நீர் இல்லாம எந்த விஷயம் அமையாதோ. அதனை தொடர்ந்து செவ்வாய்னாலே மருத்துவம், அதிகாரம், கட்டணம், நெருப்பு, ஆயுதம், யூனிஃபார்ம், ஃபிட்னஸ், உடல் சார்ந்தது, விளையாட்டு, வீரம் தன்மையானது, பாதுகாப்பு தன்மை அப்படி இப்படின்னு எல்லாம் வந்துடும். சமையல், நெருப்பு யூஸ் பண்ணி இந்த வெல்டிங் பண்ற விஷயங்கள் எல்லாம் செவ்வாய் வந்துருவாரு. ராகுக்கு காரகம் இல்ல, குருனாலே தெரியும், டீச்சிங், கோச்சிங், பேங்கிங் இது ரிலேட்டடானது. ஆன்மீகம் தொடர்ந்து ஆலய குருக்களாக இருக்கிறது, ஆன்மீகத்தை தொடர்புபடுத்தி இருக்கக்கூடிய தன்மை, தனது நாலேஜை பிறருக்கு கொடுக்கறது, பணம் இருக்கக்கூடிய இடங்கள்ல இருக்கிறது, இது மாதிரியான தன்மையில வந்துடும். சனினா வழக்கம் போல இரும்பு, பழசு, அழுக்கு, மண்ணு, கற்பனை, ஸ்பேர் பார்ட், ஒர்க் ஷாப், இந்த மாதிரி டிரான்ஸ்போர்ட், லாஜிஸ்டிக், கெமிக்கல்ஸ், குடிக்க கூடாத லிக்விட் மாதிரியான தன்மைகள், ஃபெனியூச்சர்ஸ், இந்த காட்டுல இருக்கிற மாதிரியான சில தன்மைகள், காட்டு விலங்கு, 4 கால் பிராணி, விவசாய அமைப்பு, இது எல்லாமும் சனியோட தன்மையில வந்துடும். புதன் அப்படின்னு எடுத்தீங்கன்னா கணக்கு, வழக்கு, அக்கௌண்ட், ஸ்மார்ட் ஒர்க், கன்சல்டனா இருக்கிறது, அப்புறம் ஷேர் மார்க்கெட்ல இருக்கிறது, இந்த ட்ரேடிங் பண்றேன், அது பண்றேன், கமிஷன் பேஸா பண்றேன், சோசியல் மீடியால இருக்கிறேன், ஜோதிடம் பாக்குறேன், கணிப்பின் அடிப்படையில செய்யக்கூடிய விஷயங்கள், கால்குலேட்டர்ஸ், நம்பர்ஸ், சோசியல் மீடியா, அப்புறம் மீடியா ரிலேட்டடான விஷயம், படம் எடுக்கிறது, இந்த டெக்னீஷியன் மாதிரியான விஷயங்கள்ல இருக்கிறது, இந்த பிடிஎஸ் டீம்ல இருப்பாங்க, தன்னை காட்டாம இருக்கிறது, படம், இந்த மூவி, சினிமாஸ், இது மாதிரியான அமைப்புகள்ல வர்ற தன்மைகள் எல்லாமுமே புதனின் தன்மையில வரும். இதுக்கு அடுத்த நிலையா பாத்தீங்கன்னா சுக்கரன்னாலே அழகு, பெண்கள், இளமை, நளினம், டெக்ஸ்டைல்ஸ், வேற என்ன, மேக்கப், அப்புறம் சமையல், உட்கார வச்சு சமையல் பண்ணி சாப்பாடு போடுறது சுக்ரன். பெண்களால் ஆகக்கூடிய விஷயங்கள், லேதர்ஸ், காஸ்மெட்டிக் மாதிரியான விஷயங்கள், லிப்ஸ்டிக், ஹேண்ட்பேக் மாதிரியான விஷயங்கள் விற்கிறதாக இருக்கட்டும், வெள்ளி சார்ந்த பொருட்கள், லக்ஸரியான ஐட்டம்ஸ் இருக்கக்கூடிய இடம், இந்த லக்ஸரியஸான விஷயங்கள் விற்கிறது, காரா இருக்கட்டும், வீடா இருக்கட்டும், இது மாதிரியான தன்மைகளுக்குள்ள வர்றது, இந்த மாதிரி தன்மையெல்லாம் வந்துடும். இதற்கு அடுத்த நிலையா நீங்க உங்களுடைய ஜாதகத்துல காற்று ராசி வலிமையா இருக்கா, நீர் ராசி வலிமையா இருக்கா, நெருப்பு ராசி வலிமையாக இருக்கிறதா, இதை பார்த்துக்கிட்டு உங்களுடைய லக்னத்தின் அடிப்படையில, லக்னத்துக்கு 2 10ஆம் அமைப்போட சமீபத்துல கூட ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். ஒருத்தருக்கு அவர் துலாம் லக்னமா விருச்சிக லக்னமான்னு தெரியல, லக்ன சந்தியில பிறந்திருக்காரு. ஆனா அவர் தன்னை இருக்கிற மெடிக்கல் துறையினால விருச்சகம்னு சொன்னாரு. ஆக்சுவலி அந்த மாதிரி இல்லைன்னு சில விஷயம் சொல்லியிருந்தோம். துலாம் லக்னத்துக்கு 2ஆம் இடத்தோட செவ்வாய் தொடர்பு அவர் 10ஆம் இடத்தோட தொடர்புல
இருக்கிறனால நீங்க மெடிக்கல்ல இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு. அப்புறம் அந்த இடத்துல கூட அவர் ஒரு விஷயம் சொன்னாரு, எப்படி சார் நான் உங்களை மீறி பேசுவேன், பாயிண்ட் டு பாயிண்டா இருக்கே அப்படின்னு சொன்னார். ஜோசியத்துல மட்டும் எனக்கு சில விஷயம் புரியும்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி உங்களுடைய ஜாதகத்துல ராசி லக்னங்களுக்கு 2 10ஆம் இடத்தினோட அமைப்புல எந்த பிளானட் அதிக சுப அமைப்புல தொடர்பு கொள்ளுதோ அந்த பிளானட்டின் துறைகள்ல நீங்க இருப்பீங்க. இல்லைங்க எனக்கு ஆசைலாம் இருக்குங்க, நான் அந்த துறையில இல்லைங்க, நீங்க அவயோக தசையில இருப்பீங்க. அவயோக தசைன்றது குருவாணி சுக்கிரானின்னு 2 டீம் பிரிச்சுக்கங்க. அந்த குருவாணி டீம்ல வரக்கூடிய மேஷம், விருச்சகம், கடகம், சிம்மம், தனுசு, மீன லக்னக்காரங்களுக்கு எதிரணியான சுக்கிரனுடைய சனி புதன் கேது, சனி புதன் சுக்கிரன் ராகு அமைப்புள்ள தசை நடக்கும்போது நீங்க நினைச்சது நடக்கிறதுல சில பிரச்சனைகள் இருக்கும். அதே மாதிரி சுக்கிரானி டீம் ரிஷப துலா, மிதுன கன்னி, மகர கும்பத்துல இருக்கிறவங்களுக்கு சூரியன், சந்திரன், செவ்வாய், குரு தசை வரும்பொழுது ஒரு சாதகம் இல்லாத தன்மைகள் இருக்கும். நீங்க நினைச்ச துறையில இருந்து வேறுபட்ட படிப்புகளையோ வேறுபட்ட வேலைகளையோ விருப்பம் இல்லாத விஷயங்களையோ பண்ணிட்டு இருப்பீங்க. மனசுக்குள்ள வேற ஏதாவது தன்மைகள் இருக்கும். சரிங்களா? நல்லது நடக்கும். எல்லாரும் நல்லா இருப்போம். வணக்கம்.